இன்று 15/7/2025 செவ்வாய்க்கிழமை. தினத்தந்தி பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தி வெளியிட்டிருந்தது. பழம்பெரும் நடிகை, கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி மரணம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை திரைத்துறையில் நல்ல ஒரு புரட்சி கருத்தான கருத்துக்களை வெளியிட்ட ஒரு நடிகையா? எனக்கு தெரிந்து சிவந்தம்மன் என்ற திரைப்படத்தில் இந்திய சீன போரை முன்னிறுத்தி வெளியான அந்த திரைப்படத்தில் சில புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மற்றபடி எனக்கு தெரிந்து எந்த திரைப்படத்திலும் இல்லை. இருந்தால் எனக்கு தெரிவிக்கவும். அவர் கதாநாயகனுடன் ஆடிப்பாடி நடித்த திரைப்படங்கள் தான் அதிகம் எனக்கு தெரிந்தவரை. இல்லை, இவர் ஒரு புரட்சிகரமான ஒரு நடிகை, நீ சொல்வது தவறு, அப்படி என்றால் எனக்கு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். தினத்தந்தி பத்திரிகை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. நாட்டில் எவ்வளவோ செய்திகள் வருகின்றன. வரதட்சணை பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்ட அந்த ரிதன்யா செய்தியவே ஒரு துண்டு செய்தியாகத்தான் பிரசுரம் செய்திருந்தது. இப்படி ஒரு நடிகைக்கு தினத்தந்தி பத்திரிகை முக்கியத்துவம் கொடுக்கலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதற்கு தினத்தந்தி பத்திரிகை எனக்கு பதில் சொல்ல வேண்டும். BACL என்ற ஒரு நிறுவனம் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மில்லியன் டாலர் அளவு பணம் கொள்ளையடித்தது. அதை தினத்தந்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றதா? இல்லவே இல்லை. ஆனந்த விகடன் ஒரு பத்திரிகை மட்டுமே வெளியிட்டிருக்கின்றது. தினத்தந்தி பத்திரிகை ஏன் நடிகர்களை முன்னிறுத்தி செய்திகளை வெளியிடுகிறது? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குதப்பா. ஏன் அந்த பிரச்சனையெல்லாம் தினத்தந்தி பத்திரிகை வெளியிட வேண்டியதானே? காலையில் 6 மணிக்கு கண் விழித்ததும் இரவு 10 மணிக்கு உறங்கும் வரை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. சரோஜா தேவி ஒரு நடிகை, ஒரு கூத்தாடி. அவர் நடித்ததற்கு அவர் சம்பளம் வாங்கி விட்டார். அவர் இறந்தது அவ்வளோ பெரிய செய்தியா? அதை தலைப்புச் செய்தியாக வெளியிடலாமா? ரிதன்யா தற்கொலை வழக்கை ஒரு துண்டு செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். வரதட்சணை பிரச்சனையா? வரதட்சணை பிரச்சனையை விட சரோஜா தேவி மரணம் பெரிய செய்தியா? தினத்தந்தி பத்திரிகை எனக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது, கடமை உள்ளது. பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாமா? சரோஜா தேவி மரணத்தை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது தவறு. அவர் ஒரு நடிகை. அவர் கதாநாயகனுடன் ஆடிப்பாடி நடித்ததற்கு சம்பளம் வாங்கிவிட்டார். அது அவருடைய தொழில். அவரால் இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ இல்லை அவர் பிறந்த கர்நாடக மாநிலத்திற்கோ எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆகவே இந்த தலைப்புச் செய்திக்கு தினத்தந்தி பத்திரிகை எனக்கு பதில் சொல்ல வேண்டும். வணக்கம்.